நீங்களே பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இதுதான் உங்க நிலைமை என்று சொன்னா எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள், அந்த ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஆதாரம் காட்ட வேண்டும். அதே மாதிரி எங்கிருந்து அழைத்தாலும் அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரியான ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு நீங்கள் ஆதாரம் தர வேண்டும். எந்த மொழியில் அழைத்தாலும் கேட்பார்கள், அதுக்கு ஆதாரம் தர வேண்டும். அனைத்தையும் ஒரு நேரத்தில் கேட்பார்கள், அதுக்கு ஆதாரம் தர வேண்டும். பிரித்து அறிவார்கள், அதுக்கு நீங்க ஆதாரம் தர வேண்டும். அனைத்தையும் என்ன செய்வாங்க, இறந்தவங்க எல்லாத்தையும் கேட்பார்கள், பிரித்தறிவார்கள், பிரித்தறிந்ததை நிறைவேற்றி தருவார்கள் சொல்றீங்களே, இது அனைத்திற்கும் ஆதாரம் தர வேண்டும். இதுக்கு மாத்திரம் ஆதாரம் தரக்கூடாது. இதுக்கு மேல அனைவரும் சமமாக வழங்கப்படல என்று சொல்லிவிட்டீங்கல்ல, அதுல வித்தியாசம் இருக்கும்ல. அப்பன்னா இதுல 100% கொடுக்கப்பட்டவங்க எத்தனை பேரு, 50% அளவுக்கு கொடுக்கப்பட்டவங்க எத்தனை பேரு, அப்ப எத்தனை பேர் அழைத்தாலும்ங்கிறீங்களே, அது ஒரு எல்லையற்ற ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறீங்களே. அப்ப தராதரம் இருக்கிறதுன்னு சொன்னீங்களே, சிலர் கூட கொடுப்பான், சிலர் குறை கொடுப்பான், அந்த மாதிரியான லிஸ்ட் தர வேண்டும். அது மாதிரி குறிப்பிட்டு யாரையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் சமூகத்தில் அழைக்கப்படுகிறதோ அவருக்கு அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அனைத்தையும் கொடுத்தான் என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அப்ப ஏற்கனவே உள்ளது இவ்வளவையும் சொல்லிவிட்டு இதற்கு முரணாகத்தான் அவங்களுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மேலதிக விளக்கங்கள் நாங்கள் பின்னாடி சொல்லுவோம். இதை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில விஷயங்கள், அதாவது முந்தின லாஸ்ட் அமர்வுல அவங்க சொன்னாங்க இல்லையா, அதற்கான இது ஒரு கூடுதல் வாதமா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கிடையில் அவங்க சொன்னதுல சிலதுக்கு பதில் நேரம் இல்லாதனால இப்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அவங்க சொன்ன அனைத்துக்கும் நாங்க பதில் சொல்லி முடிப்போம், ஒன்னு கூட விட மாட்டோம். நேரம் இல்லாதனால 1-2 விடுமே தவிர கண்டிப்பா அவங்க கேட்காட்டால் நாங்களே வழி எழுத்து போட்டு என்ன செய்வோம், அனைத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அதாவது உசுரோட உள்ளவங்கள்ட்ட கேட்கறது கூடும்னு சொல்றீங்க, இறந்தவர்கிட்ட கேட்கறது கூடாதுங்கிறீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்ததுன்னு திருப்பி திருப்பி கேட்கறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இது அதிகாரம் தர்ற ஒரு மேட்டரே கிடையாது. உசுரோட உள்ள ஒரு மனுஷன் கேட்கிறான் நாங்க நினைக்கிறோம். எப்படி கேட்கிறான்னு நினைக்கிறோம், மனிதனாக கேட்கிறான் என்று நாங்கள் நினைக்கிறோம். மனிதனுக்கு எந்த அளவுக்கு கேட்கிற சக்தி இருக்கிறது அதுதான் அவன் கேட்கிறான் நாங்க நினைக்கிறோம். இறைவனுடைய கேட்குதல் அவனுக்கு இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால அவனை போல் எதுவும் இல்லை என்ற வசனத்துக்கு இது முரண் இல்லை. மனிதன் கேட்கிறான், ஆனால் அல்லாஹ்வை போல் கேட்கவில்லை அப்படி நாங்க நம்புறோம். மனிதன் பார்க்கிறான், அல்லாஹ்வை போல் பார்க்கவில்லை நம்பும் பொழுது அந்த லைஸ கமிஸ்லிஹிக்கு முரண் வரல. ஆனா இறந்தவர்களை அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை போல பார்க்கிறார், அல்லாஹ்வை போல கேட்கிறார் என்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ரெண்டையும் ஒப்பிட முடியாது. உயிரோடு உள்ளவர்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறோம், மனுஷ நிலையை தாண்டி நாங்கள் கொடுத்தா நாங்கள் இணை வைத்தவர்கள் தான். அவன் மனுஷன் கேட்கிற சக்தி தான் அவனுக்கு இருக்கிறது. மனிதன் பார்க்கிற மாதிரி 1 பார்ப்பான் 2 பார்ப்பான், 1 கேட்பான் 2 கேட்பான், அவ்வளவுதான் அவனுடைய இது என்று அவனுடைய எல்லையை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் வளங்களை எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்த அந்த வாசகத்தை எல்லாம் போட்டு அவங்க ஒத்துக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால வித்தியாசம் இருக்கும் பொழுது அதிகாரம் யார் தந்தான்னு ஒரு கேள்வியாகுமா? வித்தியாசம் தெளிவா இருக்கிறது. நீங்க கேட்கறீங்க இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசங்கிறீங்க, இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம், ஒண்ணுதான் கேட்போம், ஒருத்தர் தான் கேட்போம், அவருக்கு கேட்கக்கூடிய சத்தத்துல தான் கேட்போம். அதுக்கான ஊரே திரண்டு வந்து அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவரை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிருக்கிறோம். செத்தவங்கள்ட்ட போய் எப்படி கேட்கிறோம், இங்க எங்க கேட்கிறோம், அங்க இருந்து கேட்கிறோம், எங்க வேணாலும் கேட்கிறோம். அப்ப அந்த மாதிரி கேட்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் அனைத்தையும் கேட்பார் என்ற கருத்தை செயல் விளக்கத்தின் மூலமாக காட்டுகிறீர்கள். உங்களுடைய செயலால், உங்களுடைய நடத்தையால், உங்களுடைய அழைப்பால் அந்த கருத்தை திணிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. இது ஒரு வாதத்தில் ஏற்கத்தக்க ஒரு கேள்வியே கிடையாது. இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி கேட்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா?